உஷா ஆயில் வழங்கும் விஐபி சமையலில் ஷண்முகா ஹாஸ்பிட்டல் ஜெயலக்ஷ்மி பன்னீர்செல்வம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி இன்னொரு புது வெரைட்டி சமையலில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எறா தேங்காய் பால் குழம்பு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எறா அரைச்ச பேஸ்ட் கொஞ்சம் வேணும். அதனால் கொஞ்சம் ஒரு 5-6 எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கோங்க. ஆனியன், சாப்ட் ஆனியன், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா பவுடர், தேங்காய் பால் திக்காக 1 கப். ஸோ ரெகுலராக சமைக்கிறது எல்லாருமே சமைப்பீங்க. பட் எறா அரைச்சி போடுறது இது ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். முதல்ல பேன் அடுப்பில் வச்சுட்டு காஞ்ச உடனே உஷா ஆயில் விடுறோம் நம்ம. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விடுறோம். ஸோ நல்லா காயிட்டோம். ஸோ கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்ட் ஆனியன், நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க ஆனியன் வந்து போடணும். ஏன் ரொம்ப பொடியாக இருக்கணும்னா சீக்கிரமாகவும் வணங்கிடும், நமக்கு சமையலும் சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ எங்கேயும் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா செவக்க விடணும். ஸோ அந்த இது தான் பொறுமையாக செய்யணும். ஸோ ஒன்ஸ் வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு டிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, வெங்காயம் வணங்குறது வணங்காமல் சும்மா கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு போட்டுருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு டேஸ்ட் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ வெங்காயம் வணங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். ஸோ உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வணங்கிடும். நம்ம சமையல் வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிச்சதே வந்து ஒரு நல்ல கலை. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்துடுது. இஞ்சி, பூண்டு, நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பொருட்கள் எல்லாம் இதுலேயே வந்துடுது. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து சொல்கிறாங்க இல்லையா. கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஜீரணத்துக்கு, இது மாதிரி சமையலில் நிறைய சேர்த்துறதே போதும். வெஜிடேரியனாக இருந்தாக்கா இந்த எறாக்கு பதிலாக நம்ம பன்னீர் செய்யலாம். பன்னீர் செய்துட்டு இதே போல் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம், கொஞ்சம் பன்னீர் கியூப்ஸும் வச்சுட்டு இதே மசாலாவில் செய்யலாம். வெங்காயம் லேசாக செவக்க ஆரம்பிக்குது. பாருங்க, வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ சமையலில் முதல்ல பொறுமையாக செய்யணும். ஒவ்வொன்றா வணங்குறவர்களும் டைம் கொடுத்து வணக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்போ தக்காளியும் திரும்ப அதே மாதிரியே ஆகணும். எப்பவுமே சமையல் வந்து ரொம்ப சுலபமாகிறது முதல் நாளே பிளான் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல் நாளே ப்ரீவியஸ் டே நம்ம எல்லாம் பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே நம்ம வேலை எல்லாமே சுலபமாகிடும். யூஸ்வலாக பன்னீர் செய்யும்போது அந்த வாட்டர் வேஸ்ட் ஆகாமல் அந்த வாட்டர்னு சொல்லுவாங்க, அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்பாத்தி மாவில் பிசைஞ்சிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல ருசியும் கொடுக்கும். ஸோ இப்போ தக்காளி பாதி வணங்கிடுச்சு. தக்காளி வணங்கி எண்ணெய் தெளிய ஆரம்பிக்கும். எண்ணெய் தெளிய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். ஸோ இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் சேர்க்குறோம்.
ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுவும் நல்லா வணங்கணும். ஸோ அது நல்லா வணக்கி எண்ணெய் தெளிஞ்ச உடனே அடுத்தது சில்லி பவுடர். டர்மரிக், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு மீதி எல்லாத்தையும் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச எறா போட்டுக்கணும். எறா போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விடணும். தண்ணி ஒரு கப் விடுறோம். ஒரு கொதி வந்த உடனே இது நம்ம டைம் கொடுக்கறது வெங்காயம் தக்காளி நல்லா வேகிறதுக்கு. எறா போட்ட உடனே இறக்கிடணும். அதனால் இது நல்லா கொதிக்க விட்டுட்டு பிறகு நம்ம எறா சேர்த்துறோம். ஒரு நிமிஷம் வேகட்டும். எறா ரொம்ப நேரம் எப்போவுமே வேகக்கூடாது. வெந்தாக்கா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த முழு எறாவை போடுறோம். ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். நம்ம இப்போ தேங்காய் பால் சேர்க்கிறோம். தேங்காய் பால் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட ஃபிஷ் நிறைய சேர்த்திக்கலாம். ஸோ அது நமக்கு ஃபேட் கம்மியாகிடும். ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி ஃபிஷ் ஆட் பண்ணோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். நமக்கு ரொம்ப ஃபேட் ஜாஸ்தி ஆகிடுங்கிற பயம் தேவையில்லை. நம்ம ஸோ டயட்டில் நம்ம ரெகுலராக ஃபிஷ் நிறைய சேர்த்திக்கலாம். மட்டன் எப்பயாவது சேர்த்திக்கலாம். எறா தேங்காய் பால் குழம்பு ரெடி. ஸோ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கிறோம்.
ஸோ இது வந்து எறா தேங்காய் பால் குழம்பு ரெடி. இதுக்கு தேவையான பொருட்கள் எறா, நல்ல எறாவை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேக் சைடில் வந்து கட் பண்ணி கொஞ்சம் இது வச்சுக்கணும் யூஸ்வலாக. ஸோ அதில் ஒரு 5-6 எறாவை எடுத்து நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஒன்று. வெங்காயம் வந்து 1 கப் நல்ல பொடியாக நறுக்குனது, தக்காளி 1 கப் பொடியாக நறுக்குனது, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதுதான் தேவையான பொருட்கள். தேங்காய் பால் 1 கப் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளியும் நல்லா செவக்க வறுக்கணும். பொறுமையாக வதக்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா பொடி, மல்லித்தூள் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச எறா விழுதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம எறாவை மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிறோம். இப்போ நம்மளது எறா தேங்காய் பால் குழம்பு தயார். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.